சரியாக வழிநடத்த அன்புமணி தவறிவிட்டார் என்பதை நேரடியாக சொல்ல முடியாம தான் நான் தான் தலைவர், நான் சொல்றதை நீ கேட்கணும், கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இன்னும் புஷ்டி இருக்கு, 87 வயசு ஆயிடுச்சு நினைக்காத எல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, வெறும் வீரவசனத்தோடு அவர் நின்று இருந்தார்னா அவர் தப்பிச்சிருப்பார். அவர் தேவையில்லாமல் ஒரு பல பரீட்சையாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறோம்னு ஏறத்தாழ 210 பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு 10-16 பேர் கூட வரலை. வந்தவங்க பூராமே இவர் முகத்துக்காக வேறு வழி இல்லாமல் முகம் காட்டிட்டு வருவோமேன்னு வந்தவங்களே தவிர அரசியலில் தீவிர செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க யாருமே வரலை, அன்புமணியும் வரலை என்று சொல்வதன் மூலமாக அவர் நடத்தின பல பரீட்சையில் அவர் தன்னை தோற்கடித்து கொண்டார். தனக்கு ஒன்றுமே இல்லை, செல்வாக்கு இல்லை, நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கிறத அவருக்கு புரிய வைப்பதற்காக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு கட்சிக்காரங்க யாரும் அவரை நம்பி போகலை. அதனால் அவர் பழைய அரசியல் பேசுகிறாரு, 1980களினுடைய அரசியலை பேசுகிறாரு. அவர் இன்னும் சமூக நீதி போராட்டம்ங்கிற பேரில் அறிவித்தோம்னா துப்பாக்கி சூட்டுக்கு தன்னை ஒப்படைத்துக் கொள்வதற்கு கடந்த காலங்களில் 28 பேர் வந்தாங்க இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இப்போது இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற விதமாகத்தான் இந்த அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த தோல்வியின் வழியாக ராமதாஸ் ஓரங்கட்டப்பட்டு விட்டார். இனி ராமதாஸை நோக்கி யாரும் போக மாட்டார்கள் என்பது ராமதாஸுக்கு புரிய வைத்து விட்டார்கள்.